பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் சீமான் மற்றும் ரஜினியுடனான சந்திப்பு தான் மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு அரசியல் வட்டாரத்துல நிலவி வரக்கூடிய ஒரு செய்தி. அப்படி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரையும் ரஜினிய வறுத்தெடுத்த நம்ம மிஸ்டர் சீமான் இந்த நாட்டுல பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்க வச்சிருக்கிறோம். ஒரே தேர்தலில் முதலமைச்சர் அந்த புடுங்கில்ட்ட நான் சொல்றது, ரஜினிய வசைப்பாடிய மிஸ்டர் சீமான், ரஜினிகாந்த் கூட நீ படாடுறா, அது கூட பரவாயில்ல, அவன் இருந்துட்டு போன நாற்காலியை கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இருக்கியே, நீ நடிச்சியா கைதட்டுறோம் காசு கொடுக்குறோம் போய்கிட்டே இருந்துருவான். சொற்றை போட்டு இமயமலைக்கு போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. இது ஒரு மானங்கட்டதனம். நல்லவன் ஆளணும், என்ன நல்லவன் இங்கே தான் ஊழல் லஞ்சம் கர்நாடகாவில் ஊழல் லஞ்சம் இல்லையா, அங்கே போய் ஒழிங்கல. மகாராஷ்டிரால இல்லையா, மராட்டிய மாநிலத்தில் அங்கே போய் ஒழிங்கல. அவருடைய தம்பிகளும் இன்னைக்கு ரஜினியை வந்துட்டு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கிக்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கின்னா சக தோழன் அப்படின்னு இன்னைக்கு மிஸ்டர் சீமான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சங்கின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சக தோழன், நண்பன் அர்த்தம். நீங்க சங் பரிவாரங்கள்ல இருந்து இவங்க சங்கிங்கிறாங்க. சொங்கி பயனில்ல, யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு எப்படிப்பட்ட செருப்பு? இதனால வரைக்கும் சங்கின்னு சொல்லிட்டா அப்ப நீ யாரு? இன்னைக்கு சங்கிக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதை விட சீமானோட தம்பியா இருக்கிற மிஸ்டர் சாட்டை இதுக்கு ஒரு முட்டு கொடுக்கிறாரு. சீமான் தரப்புல இருந்து நாங்க கேட்டு போகல, ரஜினி தரப்புல இருந்து சீமானை சந்திக்க கேட்டிருந்தாங்க. அது 2-3 நாட்களா காலம் நேரம் சூழல் எல்லாம் சேர்ந்து வரல, அது தள்ளி போயிட்டு இருந்து இன்னைக்குதான் எங்களுக்கு நேரம் செட் ஆச்சு, அதனாலதான் இந்த சந்திப்பு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு சப்ப கட்டிட்டு இருக்காங்க. தமிழக மக்களை நீங்க என்னைக்கும் ஏமாத்த முடியாது. தமிழர் ஆட்சி தமிழருக்கேன்றீங்க, எவ வேணாலும் இங்க வரலாம், தமிழர் நிலம் தமிழருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு போயிட்டு யாரு காலில் நீங்க விழுந்து கிடக்குறீங்க? ஒரு மராட்டியன் காலில் தானே. இதோ விஜயை எதிர்க்க முடிய துப்பு இல்லாம, விஜய் ரசிகர்களுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம இன்னைக்கு ரஜினி கிட்ட போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு ரஜினிய ஒரு மராட்டியன், அவர் நடிகன், அவர் நடிகிற வேலையை மட்டும் பார்க்கட்டும்னு வாழ்க்கையே பேசிட்டு, மேடை ஃபுல்லா பேசிட்டு, இன்னைக்கு அவரோட காலையே போயிட்டு நக்கிறது என்ன மாதிரியான பொழப்பு இது? சிஸ்டம் சரியில்லை, அதை மாத்தணும்னு சொன்னாரு. சிஸ்டத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும்னு கேள்விதான் கேட்டுட்டு இன்னைக்கு நீங்க எந்த சிஸ்டத்தை மாத்துறதுக்காக போயிட்டு ரஜினி கிட்ட போயிட்டு கூப்பாடு போடுறீங்க மிஸ்டர் சீமான்? அதனால உங்க பாட்ஷா இனிமே தமிழகத்துல பலிக்காது. தொடர்ந்து உங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தங்களை கட்சியில இருந்து விடுவிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியேறிட்டு இருக்காங்க, மற்ற கட்சியில போயிட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க. உங்களோட அந்த செயல்பாடு சரியில்லாததால, உங்களோட அந்த தலைமை பண்பு இல்லாததால உங்க தம்பிகளே உங்களை காரி துப்பிட்டு இன்னைக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க. இது ஒரு தமிழக அரசியல்ல இது மாதிரி தற்குறி அரசியல் பண்றவங்க ஒரு நிலைச்சு இருக்க முடியாது, ஒரு நீண்ட அரசியல் பயணத்துல வெற்றி கொள்ள முடியாதுன்றது நீங்க ஒரு எடுத்துக்காட்டா நீங்க விளங்கிட்டு இருக்கீங்க. இதனூடாக தமிழக அரசியல் களத்துல போலிகளுக்கு என்றைக்கும் ஒரு சிம்மாசனம் கிடைக்காதுன்றத நிறுவனமாயிருக்கு. நன்றி.